பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலையில் கர்த்தருடைய ஊழியனாகிய நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு நடப்பது எத்தனை ஒரு பாக்கியம். இந்த கடைசி நாட்களில் அவருடைய சித்தத்தை அறிந்து அவரோடு இணைந்து பயணிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளில் நீங்கள் எழும்பி ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து அதோடு இப்போது சொல்லுகிற வார்த்தையும் நீங்கள் கேட்டு கர்த்தருக்குள்ளே நடக்க உற்சாகமாய் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்துருங்க. வசனத்துக்கு போவோம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்களுக்கு முன்பு இந்த வசனத்தையும் சேர்த்து இன்னொரு வசனத்தையும் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு சற்று வித்தியாசமாக ஆவியானவங்களோடு பேசுகிறார் பாருங்க. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். உபத்திரவத்தில் பாட முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று பைபிள் சொல்லுது. ஆனால் தாங்க முடியாத ஒரு பாரம் இன்னைக்கு உங்க உள்ளத்தை அழுத்தி இருக்கலாம். இந்த நாளை எப்படி கழிக்க போகிறேனோ, எப்படி நான் மேற்கொள்ள போகிறேனோ, எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேனோ என்று நீங்க யோசிக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நடு இரவு என்பது அது எழுத்தின்படியான இரவாக நான் பார்க்கல. ஒரு காரிருள். அந்த காரிருள் மத்தியிலும் கர்த்தரை பாட முடியுமா? இது சாத்தியக்கூறா என்றால் முடியும். அது எப்படின்னு கேட்டா, உள்ளே இருக்கிற ஆவியானவர். வெளியே காரிருள் இருக்கலாம், உள்ளே வெளிச்சம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கு. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளை அல்லவா? வெளியே இருக்கிற காரிருளை ஏன் பார்க்குறீங்க? உள்ளே வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நீங்களும் ஆன்மீக கண்களால் பார்த்து கஷ்டத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாளை ஜெபத்தோடும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆராதனையோடும் சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 1 யோவான் 2 அதிகாரம் 27 அப்படி சொல்லுகிறது. அதனால முற்றிலுமாய் ஆவியானவரை சார்ந்து, ஆவியானவரே, என் கஷ்டத்தை இன்னைக்கு நான் பொருட்படுத்த மாட்டேன், நஷ்டத்தை பொருட்படுத்த மாட்டேன், நிந்தை அவமானத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு இந்த துன்பத்தின் நடுவிலோ நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்து, உங்க சிந்தையை கொண்டு வந்து கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திரம் என்ற ஆயுதம் சாத்தானை உங்க எல்லையிலிருந்து துரத்திவிடும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆவியானவரோடு பயணிங்க. அவர் உங்களோடு கூட தொடர்ந்து நடப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்காக ஒரு குட்டி ஜெபம். எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசப்பா, ஆவியானவராக எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, இப்பொழுது யார் யார் காதில் இந்த சத்தம் கேட்கிறதோ, யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவர்கள் எதற்கும் பயப்படாமல் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டு ஸ்தோத்திரத்தோடே கிருபையில் பெருக உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை வலதுகரம் பிடித்து ஆச்சரியமாய் இந்த நாள் முழுவதும் நடத்தும். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் முடிகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களை கிருபையா நடத்துவார். நாள் முழுவதும் ஆவியானவரோடு கூட நீங்க நடப்பீங்க என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கல்லவா? இந்த குறுஞ்செய்தியை உங்களுடைய நண்பர்களில் அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் கர்த்தருக்குள்ளே பலவான்களாக மாறிடுவாங்க. மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.